ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சிக்பேட் தொன்ன ரெசிப்பியில் இன்ஸ்பயர் ஆகி நான் செஞ்ச டயட் வெர்ஷன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சிக்கனில் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், கீரைப்பொடி, அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து தனியாக பரட்டி வச்சுட்டு, இப்போது அதுக்கு தேவையான 3 விதமான கீரைகளை அலசி வெட்டி எடுத்து வச்சுட்டு, வீட்டுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதாவது 100 கிராம் பூண்டுக்கு 60 கிராம் இஞ்சி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதுலேருந்து நான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறது கொஞ்சமான அளவு தான். அது என்னங்கிறத நீங்கள் வீடியோலேயே பார்ப்பீங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம். தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை நம்ம அடுத்த சாப்பாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுலேருந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டோடு சேர்த்து 1 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த விழுதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நான் சிக்கன் கூட மேரினேட் பண்ணிவிட்டு, இப்போது ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் இந்த பிரியாணிக்காக. இப்போ ஒரு கடாயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிட்டு, கூடவே பச்சை மிளகா, மிச்சம் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அதில் போட்டு வதக்கிட்டு, அது வதங்கின உடனே பெரிய வெங்காயம் வெட்டி வச்சதையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். இப்போ லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வேண்டாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா 3 கீரைகள், அதையும் நம்ம இது கூடயே போட்டுக்கிறோம். ஒரு 2 வதக்குனிங்கன்னா உங்களுக்கு அந்த கீரையெல்லாம் சுருங்கிடும். இப்போ இதை எடுத்து நீங்கள் தனியாக நைஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா. இப்போ பாருங்கள், நான் பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றலை, எண்ணெயை ஸ்ப்ரே தான் பண்ணியிருக்கிறேன். இது கூட நான் கடாய் மசாலா, இந்த கடாய் மசாலாவை மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவு போடுறேன். அதை நான் தாளிப்புக்கு போட்டுட்டு, அது கூட நான் மேரினேட் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் தூக்கி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் தூக்கி அந்த ஏற்கனவே போட்டு வச்சுருக்கிற ஜாமான்கள் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதை வதக்கிறப்போ ஐயோ எண்ணெய் இல்லையே, எண்ணெய் இருந்தால் தானே அது பிரியாணி அப்படின்னிங்கன்னா, எஸ், எனக்கும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். பட் அடிக்கடி சாப்பிட்றவங்க இப்படி சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாக இருக்குங்கிறதான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் 4 ஸ்பூன் தயிர் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் அவங்கவுங்களோட க்ரீமினஸ்க்காகவும் அவங்கவுங்க புளிப்பு டாலரன்ஸ்க்காகவும், எனக்கு லாக்டோஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதை விட நான் புளிப்புக்கு லெமன் யூஸ் பண்ணலான் இருக்கிறேன். அதனால் நான் இதை கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டு லெமன் கொஞ்சம் ஃப்யூச்சரில் ஆட் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், அரிசியை கழனி பிணைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தொன்னை பிரியாணி கூட ஜென்ரலாக எல்லாமே நமக்கு எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னா கர்ட். எனக்கு அது கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். எப்போவுமே கேர்டை முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நம்ம சாப்பிட்டா எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் பிரியாணி கூடவே சாப்பிடும்போது ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் வரக்கூடாதுங்கிறதுனால நான் கேர்ட் அதில் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணியிருக்கிறேன். அது இந்த முள்ளங்கி இருக்குது இல்லைங்களா, அதுவும் மாங்காவும். மாங்காவை அரையும் குறையுமா தொலி வச்சுருக்கிறது காரணம், தொலி ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டா ரொம்ப துவக்கும். அதனால் கொஞ்சமாக தொலியை யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் முள்ளங்கியும் மாங்காயும் வெட்டி வச்சுட்டு, முள்ளங்கியோட ராஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுட்டு, அப்புறம் 2துலேயும் கொஞ்சம் உப்பு, 2துலேயும் கொஞ்சம் சீனி, அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்து கையாலேயே நல்லா பிசைஞ்சு அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட எப்படி இருக்கணும்னா, சூடாக இருக்கணும் பிரியாணி, இது நல்லா சில்லுன்னு இருக்கணும், டெசர்ட் மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா அந்த காம்பினேஷனில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரைத்தாக்கு பதிலாக. எஸ், இப்போ இது சாலட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு, இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன் கிட்டத்தட்ட வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சினாலும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சாதா அரிசி தான் எடுத்துருக்கிறேன். ஜென்ரலாக இந்த தொன்னை பிரியாணிக்கு ஜீரக சம்பா அதோட வாசமே தனிங்க. ஆனால் நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இல்லை அந்த அரிசி. நான் இருக்கிற அரிசியை போட்டு இதை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அந்த அரிசியில் பண்ணிங்கன்னா தான் இது உங்களால் அந்த ஃபுல்ஃபில்டாக அதை என்ஜாய் பண்ண முடியும். இது நானும் எங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தாவும் சேர்ந்து மட்டும்தான் சாப்பிட போகிறோம். அதனால் நான் இன்றைக்கி கம்மியாக பண்ணியிருக்கிறேன். போதுங்கிற மாதிரி இருக்கிறத வச்சு பண்ணிட்டேன் நான். ஸோ நீங்கள் பண்ணும்போது அந்த ஜீரக சம்பாவை மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லாக்டோஸை கம்மி பண்ணுறதுக்காக இது எலுமிச்சம்பழத்தோட புளிப்பு கொஞ்சம் கடைசியாக சேர்த்துருக்கிறேன். இப்போ மூடி போட்டு நல்லா தளன்னு கொதித்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகும் அரிசி வெந்து. அந்த டைமில் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டு ஒரு கிண்டிட்டு, இதுக்கப்புறமா நெய். இது வரைக்கும் நம்ம ஆயில் பெருசாக சேர்க்கல, எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சமாக ஊற்றி இப்படி தான் பண்ணோம். இப்போ இதுக்கு தேவையான 1 ஸ்பூன் நெய், தாராளமாக இந்த இடத்துல நெய் விட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறது இல்லை.
எல்லாமே ஒரு மைல்டான ஃப்ளேமில் தம் டைப்பில் தான் இருக்க போகுது. ஸோ மூடி போட்டு தம் போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு தெரியும் இல்லையா தம் மெத்தட். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு ரொம்ப சிம்மில் ஈர துணி போட்டு மேலே வெயிட் வச்சு நான் போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இல்லை ஒரு 10 மினிட்ஸ் விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, பசி வந்துடுச்சு. அதனால் நான் உடனடியாக சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இதுதான் இன்றைக்கி நான் போட்ட நார்மல் ரைஸோட அவுட்லுக்கு. இதே நீங்கள் ஜீரக சம்பா போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், அது வேறு மாதிரி இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து இதுதான் பிரியாணி. பெருசாக இது ஒட்டிட்டும் இருக்காது, ரொம்ப பிசு பிசுன்னு இருக்காது. நம்ம போட்ட நெய் மட்டும்தான், மற்றபடி எண்ணெயெல்லாம் சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்குறோம். இப்போ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. இதை எந்த கில்ட்டும் இல்லாமல் போட்டு நிம்மதியாக சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். இப்போ பிளேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாலட் வச்சுருக்கிறேன், கூடவே பிரியாணி வச்சுருக்கிறேன், எனக்கு ஃபேவரட்டான லெக் பீஸும் வச்சுருக்கிறேன். நீங்களும் இந்த பிரியாணி பிடிச்சிருந்துச்சுன்னா செஞ்சு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.